சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்னு ஒரு படம். படத்தோடைய ஹீரோ யாருன்னா, எட்டு தோட்டங்கள் பட புகழ் வெற்றி. அவர் ஜிவி படம், அதேமாதிரி ஜிவி 2 இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதுவும் ஓரளவுக்கு ஹிட்டு ஆகிருக்கு. ஸோ வெற்றி செலக்ட் பண்ணுற படங்கள்லாம் ஓரளவுக்கு சூஸியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படி தான். ஏதோ சமீபத்தில் ஒரு 2 படங்கள் தான் முக்க வந்துச்சு, மற்றபடி அவரோட படங்கள் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த படம். அதே மாதிரி ஷில்பா மஞ்சுநாத் நடிச்சிருக்காங்க. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் வர அந்த இதய ராணி தான் அதில் நடிச்சிருக்காங்க. கதைப்படி என்னென்னா, வழக்கம் போல் வந்து ஒரு மர்டரு மூட்டையில் கட்டி திறந்து பார்த்தா முகம்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஒரு மாஸ்க் போட்டு ஸ்மைலி ஃபேஸ் போட்டு ஒருத்தர் இருக்கான். இது ஒரு கொலை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ரெஸ் குரூப் வந்து மதுரையில் இருக்கிற அவங்க அப்பா, அதாவது வெற்றியுடைய அப்பா வந்து ஒரு பெரிய க்ரைம் நாவலிஸ்ட். 1000 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அவரை பற்றின ஒரு நெடுந்தொடர் எழுதணும் 10 எபிசோடு அப்படின்றதுனால வெற்றியை வந்து சென்னைக்கு வரவழைக்கப்படுறாரு. இப்போ சென்னைக்கு அங்கே போன உடனேவும் அங்கே வந்து அந்த கதையை எழுதுகிற ரிப்போர்ட்டராக வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக ஷில்பா மஞ்சுநாத் வராங்க. இப்போ ஷில்பா மஞ்சுநாத் இந்த கதையை சொல்கிறதுக்காக போகிறாங்க. இதே இடத்துல வந்து வெற்றி வந்து இன்னொரு பக்கம் ரெடின் கிங்ஸ்லியால் ஒரு போலீஸில் ஒரு கேஸ் விஷயமாக மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை மாட்டப்படுறாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அதிகாரியாக வந்து தம்பிராமியா வர்றாரு. இப்போ தம்பிராமியா வரும்போது வரும்போது நடுவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் என்ன ஏது குடிச்சிட்டு இப்படி விழுந்து கிடக்காம பாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து வெற்றி வந்து தன்னுடைய அப்பா மாதிரியான ஒரு பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் மூளையை ஓப்பன் பண்ணி, சாரி இது ஆக்சிடென்ட் இல்லை, இது மர்டர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாரு. சொன்ன ஓஹோ இப்படியா அப்படின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சோன்னே அவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் வருது. அதே மாதிரியே வந்து இந்த சீரியல் கில்லரோட இந்த மர்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மர்டர் பண்ணுறது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட்டிவான ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக வந்து இவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் நாவல் எழுதி கொடுத்துட்டே இருக்காரு. இது ஃபைனலாக எங்கே போய் முடியுது, எதனால் இது பண்ணுறாங்க, இதுக்குள்ளே நடக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்றதான் கதைக்கலாம். ஒரு க்ரைம் ஸ்டோரினா இதுக்கு மேலே வேறு என்ன யோசிக்க முடியும்? அவ்வளோதான் க்ரைம் ஸ்டோரினா. ஒரு க்ரைம் நடக்குது, அந்த க்ரைமை கண்டுபிடிக்க போகிறாங்க, இதுதான் கதை. இதை நம்ம எங்கேயுமே மாற்ற முடியாது. இது வந்து யூஸ்வல் டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையவே வித்தியாசப்படுத்தி காட்டும். ஆதி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஏன் வந்து எல்லாரையும் கொண்டாடுறோம்? எட்கர் ஆலன் போன்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்கார். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் கெனான் டொயலோடது. அகதா கிறிஸ்டியோடைய நாவல்ஸை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? அதே மாதிரி நம்ம ஊர் ராஜேஷ் குமார் நாவலை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இன்னமும் நிறைய துப்பறியும் நாவல்கள் எல்லாம் வரும்போது நம்ம ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். அதுக்குள்ளே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு மட்டும்தான் வித்தியாசம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த நாவல் படிக்கிற சுவாரஸ்யமும் இந்த படம் பார்க்குற சுவாரஸ்யமும். இதில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு ஈரவங்காயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். படத்தை வந்து இவ்வளோ ஒரு கதையை ஒரு லாஜிக்காக எப்படி எடுக்கணும்? வில்லை என்னமோ தான் உடம்பை காட்டணுன்றதுக்காக ஏதோ அந்த ப்ரொடியூசர் போல பாவம் மண்டையில் ஒரு டோப்பை முடியை போட்டு கோத்தி போட்டு இந்தாயா நடியா அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்கவே மாட்டேங்க, முறைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. கேட்டால் இது நடிப்புங்கிறாரு. அவர் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாருன்னா அதுவும் தெரியாது. அது கொலை பண்ணி அவருக்கு அதில் என்ன பேர் கிடைக்குதுன்னா அதுவும் தெரியாது. காரை கடத்திட்டு சுற்றுறாருன்னா அது எதுக்குன்றது அதுவும் தெரியாது. வெற்றி எப்படி இந்தளவுக்கு அறிவாளியானான்னு அதுக்கும் கிடையாது. இப்படி தம்பிராமையா பொண்ணு திடீர்னு சாகும், எதுக்கு சாகுன்றது அதுவும் கிடையாது. என்னடா எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தா அப்புறம் எதுக்கு இந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வந்து கேரக்டர் வந்து ஷில்பா மஞ்சுநாத் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அவங்க போலீஸ்காரெலாம் அடிச்சுட்டு போயிருப்பாங்க, அவன் யார் என்னன்னு சிசிடிவி பார்க்க மாட்டாங்க. ஒரு கதையில் ஒரு கோர்வையாக ஒரு கண்டினியூட்டியாக ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு கதையை எடுக்க தெரியல, ஒரு க்ரைம் ஸ்டோரிஸ் எடுக்க தெரியல அப்படின்னா அந்த படத்தை எதுக்கு எடுக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு? நீங்கள் ஒன்று ஆக்ஷன் பேக்கடாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லாஜிக் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். க்ரைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் அந்த கதையவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கதையே நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். சென்னை க்ரைம் ஃபைல்ஸ் ஏதோ முதல் பக்கம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவே இறுதி பக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் செகண்ட் பார்ட்டை போட்டு எங்களை கொலையாக கொண்டுறாதீங்க. இந்த முதல் பார்க்கும் போதும் அப்புறம் வெற்றி நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி போகிறாருங்கிறது தெரியல. அவரோட ஓன் பேனர்லேயே நல்ல கதைகளை எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் நடிப்புலேயே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். இப்போயும் ஒரே மாதிரியே லுக்கு ஒரே மாதிரி மெடுக்கில் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பருப்பு வேகாது. காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, போட்டியாளர்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. அந்த போட்டிக்கு ஏற்றாப்புல அந்த வேகத்தில் நம்ம தான் மராத்தானில் ஓடி ஆகணும். நாம் நின்னோன்னா நமக்கு பின்னாடி 1000 பேர் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்குள்ள இப்போ இருக்குங்க. இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அறவே தவிர்த்துறது நல்லது. இல்லை நல்ல கதை அம்சம் கொண்டு நல்ல இயக்குநர்களோட திருப்பி படம் பண்ணுறது இன்னும் வந்து சால சிறந்ததுன்னு தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பக்கம் இறுதி பக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.